காவேரி வந்து விஜய் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, அம்முவ பற்றி தான். அம்மு வந்து என் கூட இருக்கிறப்ப எனக்கு எல்லாமே வந்து மறந்துடுது. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் சரி, அவள் என் கூட இருக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன் அவளை விட்டு பிரிகிறோம் அந்த மாதிரி தோணுது எனக்கு. ஏதோ ஒரு சிலர்கிட்ட தான் இந்த மாதிரிலாம் அட்டாச்மெண்ட் இருக்கும். எனக்கு வந்து அம்முக்கிட்ட அவ்வளோ ஒரு இனம் புரியாத பாசம் அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டனுமே விஜய் அப்படியே ரசிச்சுட்டே இருக்காங்க அவங்க சொல்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் ஷாக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அம்மு எனக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ விஜய் அதை கேட்டோன்னே அப்படியே போய் திரும்பவும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் சொல்கிறாங்க, எனக்கு அம்மா தான் உலகமே, அவளுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் தான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களே, நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நான் வந்து அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப பயங்கர கடுப்பாகிறாங்க விஜய். ஸோ அதுக்குள்ளே ஆட்டோவும் வந்துடுது. தயவு செஞ்சு கிளம்புங்க, அதாவது நீங்கள் அம்மா வந்து எப்போ வேணாலும் என் வீட்டில் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி தத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குற வேலையில் இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்துடுச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ இந்த மாதிரியே எபிசோடு எத்தனை நாள் கொண்டு போவாங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி அடுத்தடுத்த சீன் வரப்போ நான் வீடியோ போடுறேன். பாய்.